Tamil Senior August 2007. Get ready. 10 seconds. 5 seconds. Start. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இன்றைய தினம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் மிக குறைவாக இருந்தாலும் எனது கருத்துக்களை சுருக்கமாக உங்கள் முன்பு எடுத்து வைக்க மிகவும் விரும்புகிறேன். காவல்துறை பற்றிய கொள்கை விளக்க குறிப்பில் பல திட்டங்கள் கூறப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்று காவலர்களுக்கு வீட்டு வசதி. கிராமப்புறங்களிலாவது காவல்துறையை சார்ந்தவர்களுக்கு வீட்டு வசதி கிடைக்கும். நகர்ப்புறங்களில் அவர்களுக்கு பாதுகாப்பான வீட்டு வசதியை அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அரசு துறைகளிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது காவல்துறை ஆகும். அரசின் திட்டங்களை நிறைவேற்றும் போது ஏற்படுகிற விரும்பத்தகாத நிலைமைகளை கூட சமாளித்து மக்களுக்கு நீதி கிடைக்க காவல்துறை பாடுபட வேண்டியுள்ளது. எவ்வளவுதான் நடுநிலைமையோடு காவல்துறையினர் பணியாற்றினாலும் காவல்துறையினரின் நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த துறையினரை கடுமையாக விமர்சனம் செய்ய தவறுவதில்லை. காவல்துறையினர் தங்கள் கடமைகளை ஆற்ற வழி செய்யும் வகையில் அரசு அவர்கள் பக்கம் துணை நிற்க வேண்டும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு காவல்துறையினருக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது என்ற கவலை மக்கள் அனைவருக்கும் ஏற்படுகிறது. நகரங்களிலும் மாநகரங்களிலும் தொழிற்சாலைகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக தொழிற்சங்க நடவடிக்கைகளும் மிகுந்து காணப்படுகின்றன. வேலை நிறுத்தம், கதவடைப்பு போன்றவை நிகழும் போது காவல்துறையினரின் உதவி தேவைப்படுகிறது. காவல்துறை நியாயத்தின் பக்கம்தான் நிற்க வேண்டும் என்ற போதிலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு கலவரம், குழப்பம் ஏற்படாமல் தடுக்கும் கடமை காவல்துறைக்கு உள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். அதேபோன்று மாணவர்கள் ஏதாவது காரணத்திற்காக போராட்டம் தொடங்கி விடுகிறார்கள். மாணவர்கள் சம்பந்தப்பட்ட போராட்டங்களில் காவல்துறை கடுமையாக நடந்து கொள்ள முடிவதில்லை. மாணவர்களின் போராட்டங்களில் சமூக விரோதிகள் புகுந்து கொண்டு மாணவர்களின் பெயரால் பல குழப்பங்களை விளைவிக்கிறார்கள். சுதந்திர போராட்ட காலத்திலிருந்தே மாணவர்களை பயன்படுத்துகிற வழக்கம் இருந்து வருகிறது. பலவிதமான எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெற்று நாட்டில் அமைதியை நிலைநாட்ட காவல்துறையினர் மிகுந்த பொறுப்புடனும் நேர்மையாகவும் பணியாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதை யாரும் மறுக்க முடியாது. சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நேரங்களில் காவல்துறை முறையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சம்பந்தப்பட்டவர்களிடம் மிகவும் கடுமையாகவும் நடந்து கொள்ள கூடாது. ஜனநாயக முறையில் நியாயமான நடவடிக்கைகளை எடுத்து பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய தலையாய கடமை காவல்துறையினருக்கு உள்ளது. காவல்துறையில் பணியாற்றுகிறவர்களுக்கு உள்ள குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்வது மிகவும் அவசியம். வீட்டு வசதி செய்து கொடுப்பது போன்ற சில கோரிக்கைகளை நிறைவேற்ற சிறிது காலத்தாழ்வு ஏற்படலாம். சிறிய மனக்குறைகளை உடனுக்குடன் தீர்ப்பது அவசியம் ஆகிறது. சங்கர் நகர் விநாயகர் ஆலய அறங்காவலருக்கு ராமன் சகோதரர்கள் எழுதும் கடிதம். அன்புடையீர், ஆலயத்தை சுற்றிலும் கட்டடங்கள் கட்டி அவற்றை கடைகள் வைக்க வாடகைக்கு விட போவதாக தெரிகிறது. அவைகளில் இரண்டினை வாடகைக்கு எடுத்து கொள்வது குறித்து இக்கடிதத்தை எழுதுகிறோம். நகரின் பல பகுதிகளில் நாங்கள் பல்பொருள் அங்காடிகள் வைத்து வியாபாரம் செய்து வருகிறோம். மக்களுக்கு தேவைப்படும் பொருட்களை வாங்கி
வைத்து மலிவான விலையில் அவற்றை பொதுமக்களுக்கு விற்பனை செய்து மக்களின் நன்மதிப்பை பெற்றுள்ளோம் என்பதை தங்களது கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். வாடகை முன்பணம் மற்ற நிபந்தனைகள் குறித்து நேரில் பேசி முடிவு செய்து கொள்ள தயாராய் இருக்கிறோம். ஆண்டுதோறும் வாடகை தொகையை அதிகப்படுத்துகிற முறையில் 10 அல்லது 15 ஆண்டு நீண்டகால குத்தகை ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கும் நாங்கள் சம்மதிக்கிறோம். அவ்வாறு ஒப்பந்தம் செய்து கொள்ளும் போது ஆலயத்திற்கு நிரந்தரமான வருவாய் வருவதற்கு வழி ஏற்படும். அடிக்கடி வாடகைதாரர்களை மாற்றி அதனால் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். எங்கள் கோரிக்கையை பரிவுடன் கவனிக்கும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் உண்மையுள்ள ஸ்டாஃப்.